வாஸ்து விதிமுறை வகுப்பு 2025 நவம்பர் 15 21 வரை 7 நாட்கள் 1 மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்த பார்த்தீங்கன்னா கடகராசி. இவங்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரி மாற்றம், ஏற்றம், அதே மாதிரி எதுல அவங்க கவனமா இருக்கணும்? பொது வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கிய சனியா இருக்கான். பாக்கிய சனியா இருக்கிறான் அப்படின்போது எல்லா விதத்திலயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் சனி கொடுக்க போறான். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு. ஆனா இன்னொன்னு, இந்த வார்த்தையெல்லாம் ஒரு விதத்துல உண்மைமா, இன்னும் ஒரு விதத்துல சனி கொடுக்க யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அவரே கொடுக்கணும் அப்படின்போது உனக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பார். வெதர் யூ டிசர்வ் திஸ் ஆர் நாட் அப்படின்றத அவர் யோசிப்பார். அப்ப நம்ம சும்மா இருக்கிறோம், ஐடலா இருக்கோம் அப்படின்னா சனிக்கிட்ட இருந்து எதையுமே வாங்க முடியாது. அப்ப நம்ம என்ன வேலை செய்யணும்? இப்ப நீங்க உங்க வேலையை ரொம்ப சின்சியரா செய்றீங்கன்னா சனி வாரி வழங்கிடுவார். நான் என் வேலை ரொம்ப சின்சியரா செய்யறேன்னா எனக்கு சனி வாரி வழங்கிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உழைக்கிறதுக்கு தயங்கணும் அப்படின்னா சனி கொடுக்க மாட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாக்கிய சனி எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு பாக்கியம் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 1/6/2026 வரைக்கும் குரு விரைய குருவா இருக்காரு. அந்த விரைய குருவா இருக்கவர் என்ன பண்ண போறாரு? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் இல்லைங்களா? நம்மளுக்கு விரயம் அப்படின்றத கொடுப்பாரு. என்ன விரயம்? சுப விரயம். இப்ப நான் வந்து பாருங்க, ஒரு வீடு கட்டுறேன். அந்த வீடு கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன். ஆனா நான் வீடு கட்டுறேன். எனக்கு செலவு தான் ஆகுது. ஆனா அந்த செலவுனால எனக்கு சந்தோஷம் இருக்கு. எனக்கு வந்து பாருங்க ஒரு பெருமை இருக்கு. ஒரு நிம்மதி இருக்கு. இந்த மாதிரி பொண்ணுக்கு நகை நட்டு வாங்குறேன் அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. பிள்ளைங்கள ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது. பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அழகா வந்து ஜுவல்ஸ் வாங்குறது. பிள்ளைங்களுக்கு நல்ல கிராண்டா ஒரு திருமணம் பண்றது. இந்த மாதிரி ஏதோ ஒரு சுப விரயத்தை குரு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம ராகு கேது அப்படின் போது ராகு 8ல ராகு, அஷ்டம ராகு. ஆமா, எல்லாருமே பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா, அஷ்டமத்து ராகு ஐயோ ரொம்ப ப்ராப்ளம் வரும், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசஞ்சலம் இருந்துட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மை. ஆனா இப்ப நம்ம அப்படி பயப்படணுன்றது இல்லை. ஏன்னா குருனோட பார்வை இருக்கு இல்லைங்களா? குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப இன்னொரு ஆஸ்பெக்ட்லமா அஷ்டமத்து ராகு அப்படின்னாலே திடீர் தன பிராப்தி அப்படின்றதும் உண்டு. நம்ம வம்சத்துல, அதாவது நம்ம ஃபேமிலியில யாரோ வந்து வாரிசு இல்லாதவங்க இருக்காங்க. ஆனா நிறைய சொத்து பத்து இருக்காங்கன்னா அவங்க சொத்து பத்து வரதுக்கான பிராப்தமும் உண்டு. 8ல ராகு இருக்காரு அப்படின்னா ஒரு சுய ஜாதகத்திலே அந்த மாதிரி ஒரு பிராப்தமும் உண்டு. புரியுதுங்களா? அப்ப 8 ராகு இப்ப வந்து நம்ம பெருசா குரு பார்வை இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். கேது 2ல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. வெளிநாட்டுல, அதாவது அப்பா அம்மா விட்டு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய பிராப்தம். வீட்லயே இருந்தா கூட நான் தாமரை இலையில தண்ணி மாதிரி இருப்பேன். வீட்டுல இருக்கும் கூட பெருசா ஒட்ட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது நடக்கும். 2 ஆஸ்பெக்ட்லயும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மைனஸ் கிடையாது. இது பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சின்ன பிள்ளைங்க இப்ப வந்து பாருங்க, இப்ப கடகம் ஒரு 17 வயசு பிள்ளைக்கு வருது. இப்ப 2ல கேது இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த பிள்ளை வந்து கடகமா இருந்தா அதுக்கு 2ல கேது தானே. கோச்சார் பிரகாரம் இருந்தாலும் சரி, சுயஜாதக பிரகாரம் இருந்தாலும் சரி, எல்லாரோடயும் உட்காந்து சாப்பிட்டு ஜாலியா இருக்க பிள்ளை வீட்டுல போய் தனியா போய் உட்காந்துட்டு இருக்கும். பெருசா கேது அப்படின்னாலே தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல். ஆமா, தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல், தான் யார் என்பதை உணர்தல் அப்படின்னு சொல்லலாம். இது மைனஸ் கிடையாது. பிள்ளைக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை வரும், இறையாற்றல் மேல ஒரு ஈடுபாடு வரும், கண்ணுக்கு புலப்படாத விஷயத்து மேல ஒரு ஆர்வம் வரும். இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இது பெரிய மைனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்துமா இப்ப 1/6/2026 ஏறக்குறைய 11 மணிக்கு போல வந்து பாத்தீங்கன்னா, இரவு 11 மணி போல குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துல உச்சம் பெற்று உட்கார்றார். அப்ப கடகத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு போது உங்களோட சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு. பொதுவா சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்றாரு அப்படின்னு போதேமா கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அன்பானவர்கள், டிபெண்டன்ட் ராசி, ரொம்ப இமோஷனல் கேரக்டர். சின்ன வயசுல இருந்தே தாத்தா பாட்டி மாமா மாமி அப்படி வளரக்கூடியவங்க, அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாருங்க, அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட், ஃபேமிலி தான் முக்கியம் நினைக்கக்கூடியவங்க, பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் காலையில 5 மணிக்கெல்லாம் எஞ்சி சாமி கும்பிடணும், நான் கோயிலுக்கு போகணும், தீர்த்த யாத்திரை போடணும், நான் இன்னும் என்ன வந்து பர்ஃபெக்டா மாத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு வந்து உச்சம் பெற்று உட்கார்ந்தாங்க. அதுக்கும் மேல ஒரு விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா? 5, 7, 9 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பாக்குறேன். இப்ப நிறைய கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் தான் முக்கியம்.
அப்படின்னு நிறைய விஷயம் செய்வாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து பெருசா அவங்களுக்கு வந்து பாசத்தை காமிக்க மாட்டாங்க. Appreciate பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்ட் பெருசா பாசம் காமிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு குழந்தை மேல நிறைய பாசம் வைப்பாங்க. குழந்தையும் பெருசா பாசம் காமிக்காது. அப்படிதான். இப்ப குருனோட பார்வை 5ஆம் பாவத்துல இருக்கிறதால அந்த குழந்தைகிட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்க்கலாம். என் பிள்ளை பெருசா அடங்க மாட்டேங்குதுங்க. என் பிள்ளை தான் எனக்கு டெய்லி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. என் பிள்ளைனால எனக்கு பெருசா நிம்மதி இல்ல. அப்படின்றவங்களுக்குலாம் பரவாயில்ல. இப்ப அவன் பாட்டுன்னு அவன் வேலையை பார்க்குறான். என் பிள்ளை பாட்டுன்னு என் வேலையை பார்க்குது. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அப்படின்ற ஒரு சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவாருன்னு சொல்லலாம். 2027 நம்மளுக்கு மே மாசம் வரைக்குமே இந்த பலன் உண்டுமா. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்கு. அந்த சொத்து பத்தி எனக்கு வருமானு ஆசைப்படுறேன். வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல ஒரு வீடு இருக்கு. வித்தா என் கடன்லாம் அடைக்கலாம்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு பெரிய பிளஸ். 7ஆம் பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு உச்ச பார்வை பார்க்குறான். அப்போ வந்து என்ன ஆகுது, இப்ப கடகராசி பெண்களா இருந்தா ஹஸ்பண்டோட ஒரு நல்ல உறவு முறை. எப்பயுமே அவங்க வந்து நீ கொடுக்குறியோ நீ கொடுக்கலையோ, அன்பு செலுத்துவதே என்னோட வாழ்க்கை என்னோட லட்சியம் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் கடகம். பியாண்ட் தட் அவங்களும் கொஞ்சம் அன்பு வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னம்மா சாப்பிட்டியா சாப்பிடுமான்னு சொன்னாலே போதும், இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும்னு சொல்லலாம். எதிர்பார்ப்பு இவ்வளவுதான், அதுவே கிடைக்கிறது இல்லை. ஆனா இப்ப நிறைய பேருக்கு அது கிடைக்கும். இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வரும். அதனால தொழில் டெவலப் ஆகும். அதனால உங்களோட வாழ்வாதாரமும் பெருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூனா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப நாளா தங்க குலுசு போடணும்னு ஆசை. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். எனக்கு அது போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் என்னமோ நல்லதா சம்பாதிக்கிறேன். வாங்கணும்னு தோணல. இப்ப நான் வாங்கினேங்க. அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ தங்க குலுசு போடக்கூடாதுங்க. உண்மைதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து தங்கத்தை வந்து காலில் போடுறது இல்லை இல்லைங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஒரு ஆசை, அது இப்ப நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது கிளிக் ஆகும். இது வந்து மேரேஜ்ல எடுத்துக்கலாம், பிசினஸ்ல எடுத்துக்கலாம், எல்லாத்துலயும் எடுத்துக்கலாமா, லவ்ல எடுத்துக்கலாம், அவங்க ஏஜ் கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி. ஆமா இல்லம்மா, இப்ப சின்ன வயசுல ஒரு காரை பார்த்து நம்ம எல்லாம் ஏங்கிரும் இல்லைங்களா. எனக்கு எப்பயுமே பென்ஸ் மேல ஒரு இது உண்டு. ஜாக்குவார் மேல எனக்கு ஒரு ஆசை உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும் பாத்தீங்களா. நான் எக்ஸாம்பிள் சொல்றது கூட ஜாக்குவார் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஜாக்குவார் பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம். அந்த மாதிரி எங்களோட கனவு வீடு இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு புரியுதுங்களா. நிறைவேறும். ஆமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னமே சொல்லிட்டேன் ராகு கேதுனோட பலன். அப்ப இந்த கடகம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன். இப்ப வந்து இந்த 2026 கடைசியில, அதாவது 6/12 தான் திருப்பி ராகு கேது பயிற்சி ஆக போறாங்க. சோ அது வரைக்குமே இவங்க இந்த மாதிரி தான் பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் வருஷம் இதான் கடகம். இவங்களுக்கான பெர்சன்டேஜ் மார்க்ஸ் கொடுக்கலாம்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாமா, இவங்களுக்கு சனி நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்காரு, ஏறக்குறைய 90% இவங்களுக்கு கொடுக்கலாம். 90% இவங்களுக்கான ஒரு கடவுள் வழிபாடு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கடகம் அப்படின்னாலே சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்மா. சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சிவபார்வதியை வணங்கணும், சிவ குடும்பத்தை வணங்கணும். இதுதான் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். சிவ குடும்பத்தை ஒன்றும் இல்லைம்மா, சிவன் கோயில் அடிக்கடி போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குமா. அருமை.